ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி பார்த்தீங்களா, நம்ம 10 நிமிஷத்தில் மாவு அரைக்காமல் செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டாக இதை செய்யக்கூடிய இந்த ரெசிப்பியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஒரு கடாய் போட்டிருக்கேன். இதில் ஆயில் வெட்டுக்கலாம். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டிஃபனுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 2 கரண்டி ஆயில் அளவுக்கு இருக்கும். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கால் கப்பு புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி எடுத்துகிட்டு மிக்சியில் இந்த மாதிரி பெரிய ரவை 10க்கு உடச்சிட்டு கழுவிட்டு தண்ணியில் ஒரு 10 நிமிஷமாக ஊறிட்டுருக்குது. இது இன்ஸ்டண்ட்டாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் ஈஸியாக. அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காயட்டும். கடுகு, சீரகம், 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய், விதையை கொண்டு பார்த்தோமா உதுத்துட்டு கிள்ளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இப்போ எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துருவோம். பெருங்காயம் சேர்த்துருவோம். கொஞ்சமாக பெருங்காயம், இப்போ இந்த ரவை உடச்சி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான உப்பு கம்மியாக தான் போடணும். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது நல்லாவே பொரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தா இந்த அரிசி ரவையை அதில் சேர்த்துக்கலாம். கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே ஊற்றி விட்டுடலாம். தண்ணியாக தான் கொஞ்சம் கரைக்கணும். அது இப்போ இது நல்லா கெட்டியாக வரைக்கும் கிண்டி எடுத்துக்க போகிறோம். ஒரு அரை பதம் வெந்துடணும் இந்த ரவை. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம தேங்காய் கொஞ்சம் மறந்துட்டேன், அதை லாஸ்ட்டில் சேர்த்துக்கேன். அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கும். உப்பு ரொம்ப கரிக்கிற மாதிரி கூடாது. வாயில் வச்சு பார்க்கும்போது உப்பு இல்லாத மாதிரி தான் தெரியணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வெந்து வரும்போது அது உங்களுக்கு அந்த உப்பு கரெக்டாக வரும். கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி கெட்டி பதம் வந்துடுச்சு. இந்த உப்புமா மாதிரி ஆகிருக்கு பாருங்கள். இதை அப்படியே ஆறட்டும் வச்சுடுவோம். அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் துருவி அதில் போடணும், ஆறட்டும். இங்கே ஒரு 5-10 தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த கிளறி வச்சோம் இல்லையா, அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி லேசாக அவ்வளோ போதும். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரே இடத்துல போட்டுரும். அதுக்காக அவ்வளோதான். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரணும். அப்போ நம்ம உருட்டி வச்சுக்க வேண்டியது தான். இன்ஸ்டண்ட்டாக இல்லைங்க செய்கிறது இது. இல்லாட்டி இது ஒரு 4 ஹவர்ஸ் இந்த அரிசி நம்மளுக்கு ஊறணும். ஊறிட்டு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். அதுக்கு பதில் இது இன்ஸ்டண்ட்டாக அரிசி எடுத்து ரவை உடச்சி மிக்சியில் பண்ணுறது. இங்கே இது கொஞ்சம் ஆறிடுச்சு. கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு. சின்ன சின்ன நம்ம கை அடக்கமாக அந்த பால்ஸை பிடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வெந்து நல்லா வரும். ரொம்ப பெருசாக பிடிச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு அழகாக பிடிச்சிட்டு லூஸாக தான் எப்போவுமே பிடிக்கணும். அதை அழுத்தி பிடிக்கக்கூடாது. சும்மா அந்த ரவுண்ட் அப்படி கொண்டு வந்தால் போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாங்க. இங்கே இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்கட்டும் தண்ணி. இப்போ இங்கே உருட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு ஈர துணி போட்டு இட்லி பாத்திரத்தில் நம்ம வச்சு அடிக்கிடுவோம். இதுதான் எல்லாத்தையுமே அடிக்காச்சு. அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகணும். இட்லி எப்படி வேகுதோ அதே போல் தான் இதுவுமே. ஆஃப் குக்கு தான் இது ஆகிருக்கும். அதுக்கு சாப்பிட முடியாது நம்ம. இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆகட்டும், திறந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சூடாகணும் எடுக்கிறேன். சூப்பரான ஒரு உப்பு உருண்டை, இன்ஸ்டன்ட் உப்பு உருண்டை. இது நல்ல பலன்னு இருக்கும்.
சாஃப்டாக வர்றதுக்கு முக்கியமான பாயிண்ட். இதே மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக இப்படி தான் செய்வீங்க. எடுத்து நம்ம இப்போ அதை பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், எடுக்கிறப்ப எப்படி விழுது பாருங்கள். நான் வந்து அரைச்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆறின உடனே வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும், கட்டியாக தன்மையாக இருக்கும். இது நல்லா சாஃப்டாக பலன்னு வரும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். இதுக்கு நீங்கள் சட்னி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு சுகர் வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பாருங்கள்.